பசங்க முடிச்சா அவங்க அசிங்கமான வார்த்தை நினைச்சு பையன் மியூசிக் போட்டு போறாங்கப்பா. ஓ அப்படிங்க, சரி பாட்டு பாடுவோம் வா. இப்ப செருப்பாட்டி வேணும். டேய் என்னடா பாட்டு இது? வீட்டுக்கு வாசப்படி வச்சுதா கட்டுவாங்க, அப்புறம் என்ன வாசப்படி வேணும்னு பாடுறா? ஏய் இப்ப நான் பாட்டு பாடணுமா இல்ல வேணாமா? சரி உனக்கு ஓபனிங் சீனு பாடி தொலை. நீ முதல்ல போயிட்டு தொலை. ஏய் நீ பாட்டு போட்டு தொலை. அந்த வீட்டுக்கு வீட்டு போனாமா கூத்தானமா வீடு வந்து சேர்ந்தமான் இல்லாம போன பக்கமெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே. என்ன பண்றேன்னு என்ன சின்னத்தாயே, காலங்காத்தாலே உன் கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் கீபோர்டு பிளேயர் வரல, பதில் கச்சேரி ஆரம்பிச்சிட வேண்டியதான். எடுபட்ட பையல நானே என் பையனை காணோம் காணோன்னு பேராத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல இங்க வந்து எதுக்காக பேசிக்கிறேன்? தம்பி கொஞ்சம் நில்லு. என்ன பண்ணுறமா? ஒண்ணு இல்ல, என் பையனை பாத்தியா? நீ பொண்ணை பெத்து வச்சிருந்தா பாத்துருக்கலாம், பையனை பெத்து வச்சு பாத்தியான்னு கேக்குற. அதெல்லாம் பாக்குற மூஞ்சா. அடிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, பட் நீ கோச்சிக்க மாட்டிய சின்ன தாயி. போயிட்டியா? போ போ, ராத்திரி இந்த பக்கம் தானே வருவேன், அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. ஏன் சின்ன தாயி, ஒரு சின்ன பையனை வச்சிக்கிறேன்னு சொல்றியே, ஊர்ல இருக்க 4 பேர் உன்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க? ஊர்லயே தப்பு தப்பா பேசுறவன் நீ ஒருத்தன் தான். கூட என்னமோ 3 பேர் கட்சிக்கிற. ஏன் சின்ன தாயி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வருது. ஆமா எதுக்கு இப்ப சும்மா கத்தின்னு இருக்கிற? எல்லாம் என் பையனை நினைச்சுதாப்பா. நேத்து கூத்தாட போனவன் இன்னும் வரலையே. ஆமா நீ காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி ஊர் சுத்தி இருப்பானா? நானும் எவ்வளவோ பொண்ணுங்களை காமிச்சேன், எல்லாத்தையும் நீ தட்டி கழிச்சிட்ட. ஆமா நீ பொண்ணு காமிச்ச லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? நல்ல குடும்ப பொண்ணா காட்டுனா எவன் கூட குடும்பம் நடத்துற பொண்ணை காமிச்சு என் பையனை அடிடா இங்க சுத்த வந்தாண்டா நீ. ஏய் அண்ணா, என்ன அங்க நின்னுட்டு இருக்க? உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. தான் வாங்கிப்பேன், புதுசா என்ன வாங்கி கிழிச்சிட போறேன். என்ன அத்தா இப்படி சொல்ற? குரங்குக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனாலதான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? காலையில மூடு. ஊர்ல இருக்கிற பசங்க உன்ன மாதிரியா இருக்காங்க? ஏன் அத்தா, ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் என்ன மாதிரியே இருந்தா அப்புறம் என் அப்பாவை பத்தி ஊர் ஜனங்க தப்பா பேச மாட்டாங்க. பண்றது நான் பண்ணிட்டு ஆத்தாலேயே கேலி பண்றீங்களா? அடிக்காதே சொல்றேன். இவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு கூட்டு கட்டிட்டு வந்தா சாத்தியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த அடி அடிக்கிறீங்க. இன்னும் சாப்பிடல சாமி. ஆமா அத்தா, ஏதாவது ஆக்கி வச்சிருக்கியா? ஆத்தா கிட்ட ஹாக்கி ஃபுட்பால் எதுவும் இல்லப்பா. பஸ்தா இருக்கு, விளையாடுறியா? இப்ப நீதான் விளையாடுகிற. அவன் சாப்பிடறதுக்கு ஏதாவது ஆக்கி வச்சுக்கிறான்னு கேட்டா விளையாடுற ஆக்கிய பத்தியா பாக்குற. உள்ள வந்து சோத்த போடாதா, வயிறு பத்திக்குது. ஏ சாமி, கூத்தெல்லாம் எப்படி இருந்தது? இவன் ஆண்ட கூத்த விட காசு வாங்கறதுக்கு பஞ்சாயத்து தலைவரோட கெஞ்சி கூத்தாண்டா பார், அதான் பெரிய கூத்து. வாயை முடிஞ்சு சும்மா இதெல்லாம் போய் ஆத்த கிட்ட சொல்லிட்டு. ஏன் வெறும் சோறு தானே, கடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? கடிக்கிறதுக்கு பக்கத்து நாய் இருக்குது, அவுத்துமா? அதை விட உன் கறி பெரிய கறியாகுதா? எப்பா அவன் கடிக்கிறதுக்கு கறி எதுவும் இல்லையான்னு கேக்குறான். நான் வச்சாதான் நல்லா இல்லைங்கிறீங்களா? எங்க கறியை வச்சாதானே? கறியை துண்டு துண்டு ஏய் நீ கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இல்ல. ஏன் அப்பா என்ன மாதிரி ஆடுவாராங்க? அது என்ன அப்படி கேட்டு விட்ட? அவர் ஆடாத அட்டமா, அதான் அல்பாயுஸ்லயே செத்து போயிட்டாரு. அடே நீ தொடப்பக்கத்தாலே அடிவாங்க போறடா. வந்து உங்க அப்பா மட்டும் கால்ல சலங்கை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சாருன்னா ஊர்ல இருக்கவங்க பொட்டியை கட்டி ஊரை விட்டா ஓடிட்டு இருப்பாங்க. அடே நீ அடிபட்டு சாக போறடா. வந்து உங்க அப்பா நெய் மருந்து கூத்து ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவர் கால்ல கட்டி இருந்த சலங்கை அப்படியே அவுந்து வந்து என் நெஞ்சு மேல விழுந்துச்சு. பக்கத்துல வந்து சலங்கியை நீ வச்சுக்கோ, உன்னை நான் வச்சுக்கிறேன்னாரு. அந்த டீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே கருத்தண்டிட்டுடா. அப்புறம் அப்பா எப்படி அத்தா செத்தாரு? என்னைக்கு ஆத்தா கருத்து நீட்டா அன்னைக்கே சேர்த்து போட்டுட்டாங்க. அவர் செத்தது உனக்கு என்னடா தெரியும்? அவர் எப்படி செத்தாருன்னு நான் சொல்லடா கண்ணு. அதையே இவ்வளவு சந்தோஷமா சொல்ற, சரி சொல்லி தொலை. ஒரு நாளு பழைய பாத்திரத்துல போட்டுக்கிட்டு புது பாத்திரம் வாங்கலாமேன்னு பரண மேல இருக்கிற பாத்திரத்துல எடுத்து கீழே போட சொன்னேன். அந்த மனுஷன் தான் நான் எது சொன்னாலும் கேட்பாரு. பரண மேல ஏறி தேக்கா போட சொன்னேன் போட்டாரு, குடத்தை போட சொன்னேன் போட்டாரு, கடைசியில தூக்க போட சொன்னேன் மூச்சு கச்சக்கணுமா. என்னடா அவனு பார்த்தா அந்த மனுஷன் பரண மேலேயே தூக்கு போட்டுக்கிட்டாருப்பா. அவன் கஷ்டத்துலதான் தூக்கு போட்டுவான். அப்பா கஷ்டப்பட்டு பறந்த மேல ஏறி தூக்கு போட்டுவாரு பையன். லக்க 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 லக்க
ஐயோ போறேன் ஏன்டா கதவை திறந்து விட்ட? அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள அதுக்கு நடந்த தெரியலடா இருந்தாரு. நீ திறந்து விட்டோன்னு எங்கேயோ போயிட்டு இருக்காரா? போய் கூப்பிடுறா. அப்பா 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 டேய் வாடா. ஏங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. என்ன தேடி சொல்றது? இந்த வள்ளுவரா இருக்கல, அதான் உங்க அண்ணன். அவன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான். பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? சந்தோஷமான விஷயம் தானே. எதிரி சந்தோஷமான விஷயம். இந்த ஊருக்காக நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பேன். ஒரு போய் என்ன பெரிய மனுஷன் சொல்லிருப்பாங்க, அந்த சின்ன பொண்ணை போய் பெரிய மனுஷன் சொல்றாங்க. நீ இப்படிலாம் பேசுறதுனால தான் உன்னை ஊருக்குள்ள எவனுமே பெரிய மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. வாய மூடுறா. என்னங்க பெரிய மனுஷனா அந்த அர்த்தம் இல்லங்க, அவ சமைச்சுட்டான்னு அர்த்தம். ஆமாப்பா, மாமா தீர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நாம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். டேய், என்ன மதிக்காம எவனோ ஒருத்தங்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச அந்த வள்ளியூரா வீட்டுக்கு நான் வரமாட்டேன்டா. நீங்க வரலன்னா என்னப்பா, நான் போய் செஞ்சுட்டு வரேன். டேய், உங்க அப்பனை மதிக்காத வீட்டுக்கு நீ போய் செய்ய போறியா? செய்யக்கூடாதா? ஏன் செய்யக்கூடாது? செஞ்சா என்ன தப்பு? அது முறைப்பையன் தானே, செஞ்சுட்டு வரட்டுமே. பயமுறை 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு வாசல் சொந்தம் பந்தம் எதுவுமே வேணான்னு அறுத்தறிஞ்சிட்டு போனவன் தாண்டி உங்க அண்ணன். எதுக்கு அறுத்தறிஞ்சா? நீ அவனை பேசியே அருன்னு அறுத்த. அந்த கோவத்துல மாமா அறுத்தறிஞ்சிட்டு போயிட்டான். நிறுத்துடா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த உன் தோலை உரிச்சிடும். ஏய், உனக்கு சாத்துக்குடி தோலை உரிக்க தெரியாது, நான் தான் உரிச்சு கொடுப்பேன். இந்த லட்சத்துல நீ ஏன் தோலை உரிக்க போறியா? நீ உரிக்கதா இருந்தா வெங்காயத்தை உரி, சாம்பார் காது. என்னடி வாய் நீண்டிக்கிட்டா போகுது? உங்க அண்ணனுக்காக பறிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறியா? இந்த ஊர் ஜனங்கள்லாம் கூடி இருக்கிறப்போ எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு போனவன் தாண்டி உங்க அண்ணன். அவ்வளவு பெரிய கூட்டத்துல எவனுமே வாங்காத உங்க மானத்தை நம்ம மாமா தரப்பா வாங்கிட்டு போனாரு. அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுனா? எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதையும் கடன் சொல்லி தானே வாங்கிட்டு போனா, காசா கொடுத்தா. ஐயோ, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வயசுக்கு வந்த பொண்ணு வயசான ஆயாவாயிடும். சீக்கிரம் சீரை கொடுங்கப்பா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். நிறுத்துடா, சீரை எப்போ யாருகிட்ட கொடுத்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும்டா. கவுண்டரா கவுண்டரா, என்ன தேவரா, ரொம்ப நாளா இந்த பக்கமா ஆளே காணோம். எங்களை எல்லாம் மறந்துட்டியா? உங்க மூஞ்செல்லாம் மறக்க முடியுமா? எங்க வீட்டு நாய் சோறு தின்னலன்னா உங்க மூஞ்ச காட்டி பயமுட்டி தான் சோறு ஊட்டுவோம். அதான பார்த்தேன். ஓ மூஞ்சிய பார்த்தா நான் எப்படி சாப்பிடும்? தேவரே, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நேரமாவதுல சாவி வாங்கிட்டு வாங்க. என்ன தாயம்மா, எப்படி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுங்க தேவரே. நீ நல்லா இருக்கன்னு சொன்னா நாக்கு அழுகிடாது. நான் போய் சொல்ல மாட்டேன்பா. தாயம்மா, என்ன சாப்பிடுற? நான் ஒண்ணு சாப்பிடலையே, வேணா வாய பாருங்க. ஆயப்படுற இதுக்கு நானு மோர் சாப்பிடுறியா எள்ளி சாப்பிடுறியான்னு கேட்டேன். யாரும் எதுவும் சாப்பிட கூடாதா? ஒன்னு ஐந்துன்னு கேப்பியா? சரியான அத்தையா நீ. ஐயோ தேவரே, காலையே போட்டியா? லைட்டா போட்டேன், வாசனை வரா. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் உன் லொல்லு மட்டும் குறையல. தாயம்மா அழைச்சிட்டு பெரிய வீட்டுக்கு போ, நான் பின்னாலேயே வரேன். பின்னாடியே வர்றதுக்கு நீ என்ன